இன்று நாம் பார்க்க இருக்கும் நபர் நவீன சீனாவின் தந்தை என அழைக்கப்படுபவர். இவர் ஒரு சிறந்த கம்யூனிச புரட்சியாளர், அரசியல் தத்துவவாதி மற்றும் சீன மக்கள் குடியரசை நிறுவிய மாவோ சேதுங் ஒரு பின்தங்கிய விவசாய நாட்டை ஒரு வலிமையான கம்யூனிஸ்ட் சக்தியாக மாற்றினார். டிசம்பர் 26, 1893 சீனாவில் உள்ள ஹுனான் மாகாணம் ஒன்றில் பிறந்தார். தந்தை மாவோ இசாங். இவர் ஒரு ஏழ்மையான விவசாயியாக இருந்து பின்னர் ஒரு வெற்றிகரமான தானிய வியாபாரியாகவும் உயர்ந்தவர். தாய் வென் கிமே. இவர் ஒரு தீவிர பௌத்த மத நம்பிக்கையாளர், மாவோவிற்கு இரக்க குணத்தையும் தர்மம் செய்யும் பண்பையும் ஊட்டியவர். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை மாவோ ஒரு வசதியான விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் சிறுவயதிலேயே தனது தந்தையின் கண்டிப்பான சுபாவத்தை எதிர்த்து நின்றார். கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவர் வரலாற்று நூல்களையும் அரசியல் தத்துவங்களையும் விரும்பி படித்தார். இதுவே பிற்காலத்தில் அவர் ஒரு மாபெரும் புரட்சியாளராக மாற அடித்தளமிட்டது. மாவோ தனது 8 வயதில் தனது சொந்த ஊரான ஷாவோஷானில் உள்ள ஒரு சிறிய பள்ளியில் சேர்ந்தார். அங்கு அவர் தத்துவங்கள் மற்றும் பாரம்பரிய சீன இலக்கியங்களை கற்றார். 13வது வயதில் அவரது தந்தை அவரை பள்ளியிலிருந்து நிறுத்தி குடும்ப விவசாய வேலைகளில் ஈடுபடுத்தினார். ஆனால் மாவோவிற்கு வாசிப்பதில் இருந்த ஆர்வம் குறையவில்லை. இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக புத்தகங்களை படித்து வந்தார். 16வது வயதில் தனது தந்தையின் எதிர்ப்பையும் மீறி அருகில் உள்ள சியாங்ஷியாங் கவுண்டியில் உள்ள ஒரு உயர் தொடக்க பள்ளியில் சேர்ந்தார். இங்குதான் அவர் மேற்கத்திய நாடுகளின் அரசியல் மற்றும் நவீன சீர்திருத்த கருத்துக்களை முதலில் அறிந்து கொண்டார். மாவோ ஒரு வழக்கமான பட்டப்படிப்பை விட அனுபவ கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தார். பெய்ஜிங்கிற்கு சென்ற மாவோ புகழ்பெற்ற பீக்கிங் பல்கலைக்கழக நூலகத்தில் உதவியாளராக சேர்ந்தார். அங்கு பணியாற்றிய போது அப்போதைய புகழ்பெற்ற அறிஞர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கிருந்த புத்தகங்கள் மூலமே அவர் மார்க்சிய கொள்கைகளை ஆழமாக கற்றுக்கொண்டார். இதுவே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்க மிக முக்கிய காரணமாக அமைந்தது. 1921 ஷாங்காயில் நடந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 12 பேரில் மாவோவும் ஒருவர். இதுவே அவர் அதிகாரப்பூர்வமாக அரசியலில் நுழைந்த தருணம். ஆரம்பத்தில் கம்யூனிஸ்டுகள் நகர தொழிலாளர்களை நம்பியிருந்தனர். ஆனால் மாவோ தனது சொந்த ஊரான ஹுனானுக்கு சென்று பார்த்தபோது விவசாயிகள்தான் சீனாவின் உண்மையான பலம் என்பதை உணர்ந்தார். துப்பாக்கி குழாயிலிருந்துதான் அதிகாரம் பிறக்கிறது என்ற தனது புகழ்பெற்ற கொள்கையை அவர் அப்போதுதான் உருவாக்கினார். 1934 அஞ்சுகளில் தேசியவாத கட்சியின் தலைவரான சியாங் கைஷே கம்யூனிஸ்டுகளை அழைக்க முடிவு செய்தார். அவர்களிடமிருந்து தப்பிக்க மாவோ தனது படைகளுடன் 6000 மைல் தூரம் மலைகளிலும் ஆறுகளிலும் பின்வாங்கினார். இந்த பயணத்தின் முடிவில் 80,000 பேரில் வெறும் 8,000 பேர் மட்டுமே மிஞ்சினர். ஆனால் இந்த பயணம் மாவோவை ஒரு அசைக்க முடியாத தலைவராக மாற்றியது. ஜப்பான் சீனாவின் மீது படையெடுத்த போது மாவோ தனது கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி மக்களை திரட்டினார். 1945களில் 2ஆம் உலக போர் முடிந்ததும் தேசியவாதிகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையே நேரடி போர் வெடித்தது. மாவோவின் படைகள் கிராமப்புறங்களை கைப்பற்றி மெல்ல மெல்ல நகரங்களைச் சூழ்ந்தன. இறுதியில் தேசியவாதிகள் தைவானுக்கு தப்பி ஓடினர். 1949 பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அக்டோபர் 1 அன்று பெய்ஜிங்கில் உள்ள தியனன்மென் சதுக்கத்தில் நின்று சீன மக்கள் எழுந்து நின்றுவிட்டார்கள் என்று பிரகடனப்படுத்தி சீன மக்கள் குடியரசை தொடங்கி வைத்தார். 1949 சீன மக்கள் குடியரசை நிறுவிய பிறகு மாவோ சேதுங் சீனாவை ஒரு பலவீனமான விவசாய நாட்டிலிருந்து ஒரு தொழில்துறை வல்லரசாக மாற்ற விரும்பினார். இதற்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றங்களையும் அதே சமயம் மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்தின. அவரது முக்கிய திட்டங்களில் ஒன்று நிலச்சீர்திருத்தம். மாவோவின் முதல் இலக்கு நிலப்பிரபுத்துவத்தை ஒழிப்பதாகும். நிலப்பிரபுக்களிடமிருந்த நிலங்களை பறித்து அவற்றை ஏழை விவசாயிகளுக்கு பிரித்துக் கொடுத்தார். இதன் போது வன்முறை வெடித்தது மற்றும் பல லட்சம் நிலப்பிரபுக்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் இது விவசாயிகளிடையே மாவோவிற்கு பெரும் ஆதரவை தேடித்தந்தது. பின்பு 5 ஆண்டு திட்டம். சோவியத் யூனியனின் உதவியுடன் சீனாவை தொழில்துறை நாடாக மாற்ற முயன்றார். கனரக தொழில்கள், எஃகு, நிலக்கரி, இரும்பு,
மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த திட்டம் பொருளாதார ரீதியாக ஓரளவிற்கு வெற்றியை தந்தது. அடுத்து சீனாவை மிக வேகமான முறையில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு இணையாக மாற்ற அவர் விரும்பினார். விவசாயிகள் அனைவரும் கூட்டு பண்ணைகளில் கம்யூன்ஸ் பணிபுரிய கட்டாயப்படுத்தப்பட்டனர். வீட்டு புழக்கடைகளில் கூட எஃகு உருக்கும் உலைகளை அமைக்குமாறு உத்தரவிட்டார். விவசாயம் புறக்கணிக்கப்பட்டதாலும் தவறான பொருளாதார கொள்கையாலும் சீன பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இதில் சுமார் 1.5 கோடி முதல் 4 கோடி மக்கள் வரை பசியால் உயிரிழந்தனர். இது மாவோவின் மிகவும் சர்ச்சைக்குரிய திட்டமாகும். கலாச்சார புரட்சி. தனது அதிகாரத்திற்கு சவால்கள் வந்தபோது மாவோ மீண்டும் தனது பிடியை வலுப்படுத்த இப்புரட்சியை தொடங்கினார். பழைய கலாச்சாரம், பழைய பழக்க வழக்கங்கள் மற்றும் முதலாளித்துவ சிந்தனைகளை வேரோடு ஒழிப்பது. மாணவர்களை திரட்டி பழைய அறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளை தாக்கத் தூண்டினார். இதன் விளைவு சீனாவின் கல்வி முறை சீர்குலைந்தது. பல வரலாற்று சின்னங்கள் அழைக்கப்பட்டன மற்றும் ஒரு தசாப்த காலத்திற்கு சீனாவில் பெரும் குழப்பம் நிலவியது. இவ்வளவு இழப்புகளுக்கு இடையிலும் மாவோ சில முக்கிய முன்னேற்றங்களையும் செய்தார். முதலாவதாக பெண்கள் உரிமை. பெண்கள் வானத்தின் பாதியை தாங்குகிறார்கள் என்று முழங்கினார். கட்டாய திருமணம் மற்றும் பலதார மணம் ஒழிக்கப்பட்டது. சுகாதாரம். வெறுங்கால் மருத்துவர்கள் திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களுக்கு மருத்துவ வசதியை கொண்டு சென்றார். மாவோ செப்டம்பர் 9, 1976 அன்று காலமானார். சீனாவை ஒன்றிணைத்தார். பெண்களுக்கு சம உரிமை வழங்கினார். எழுத்தறிவு விகிதத்தை உயர்த்தினார் மற்றும் சராசரி ஆயுட்காலத்தை 2 மடங்காக அதிகரித்தார். அரசியல் அடக்குமுறைகள், கட்டாய உழைப்பு மற்றும் பஞ்சத்தினால் ஏற்பட்ட கோடிக்கணக்கான மரணங்களுக்கு அவர் பொறுப்பாக கருதப்படுகிறார். இதுதான் மாவோ சேதுங் வரலாறு கதை. உலகிலேயே அதிக மக்கள் ஒரு தலைவரின் கீழ் இறந்து மடிந்தது இவரின் அதிகாரத்தில் நடந்த பசி, பட்டினி மற்றும் உள்நாட்டு கலவரங்கள்தான் முக்கிய காரணம். மீண்டும் இன்னொரு வரலாற்று தொகுப்பில் பார்ப்போம். எங்கள் காணொளி பிடித்து இருந்தால் லைக் செய்து அடுத்து வரும் தொகுப்புக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.